அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் பூர்வாத்தில் செகண்ட் பேப்பரில் வந்து தர்ஷினி கதா எங்களை வந்து டிப்பனி நடத்திட்டு இருக்கோம். இது சரணந்திகளில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பேஜ் நம்பர் வந்து 452. இது எக்ஸாம் கொஷின் பேப்பர்லேருந்து 5th மாடலில் வருது. இது 4 கொடுத்து எனி வந்து 2 கேட்குறாங்க. ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. காந்தம் பதி, காந்தமுடைய கணவர். பதினா வந்து கணவர்னு அர்த்தம். அதை வந்து காந்தம் பார்த்தோம். அவங்களோட இப்போ கணவரை பற்றி இந்த ஃபுல்லாக அதில் பார்க்குறோம் நம்ம டிப்பினியில். சரி, முனி மாணிக்கியம் ஹர்சிம்மராவ் தெலுங்குக்கே ஹாசிய லேக்ககை. முனி மாணிக்கம் வந்து முனி மாணிக்க நரசிம்மராவ் வந்து தெலுங்கில் வந்து ஒரு நகைச்சுவை எழுத்தாளராக இருந்தார். மேரி பத்தினி உன்கி லிக்கி ககானிகை. மேரி பத்தினி என்ற கதையில் வந்து இவர் எழுதிய வந்து கதையாகும். ஆகு மேரி பத்தினி कहानी के अनुसारों कांदम के पति का சரித்திர சித்திரன் கியா ஜாத்தாக. இந்த மேரி பற்றின இந்த கதையில் வந்து இந்த அவருடைய கணவரை பற்றி இந்த கதையில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். காந்தம் की सहेली राजमुंदरी के अस्पताल में சிகிச்சா பாரகிகை வந்து இந்த காந்தமுடைய வந்து சகேலின்னு அவளுடைய ஃப்ரெண்டு வந்து ராஜமுந்திரி என்ற இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதில் வந்து அவள் சிகிச்சை பெற்று வருகிறாள். उसे देखने के लिए यदि गांधम जाती हैं हो उसके पति को भी जाना पड़ेगा. அவள் வந்து உடனே காந்த வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை போய் ஹாஸ்பிட்டலில் போய் உடல்நிலை சரியில்லாமல் படுத்துருக்கனால போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவள் விரும்புகிறா, போகணுன்னு நினைக்கிறா. அதான் ஜாத்திகை. இருந்தாலும் உஸ்கே பதி, அவள் எங்கே போனாலும் தன் கணவரோட தான் போவானா. இருந்தாலும் அவன் தன் கணவரிடம் செல்வாள். ஐசேமி கர்ச்ச ஜாதா ஹோகா. உடனே நம்ம தனியாக இது வரைக்கும் போனதில்லை, நம்ம 2 பேரும் போனால் வந்து செலவு அதிகமாகுமேன்னு சொல்லிட்டு காந்த வந்து அவன் நினைக்கிறா. கர்ச்ச அப்படின்னா செலவு, ஜாதான அதிகம்னு அர்த்தம். போய் வேறு செலவு அதிகமாகும். इसलिए उसके पति स्वयं जाने की बात कहते हैं. உடனே ஒரு கணவர் இருந்தேன்னு சொல்கிறாரு காந்தகிட்ட. அப்படிலாம் நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் வந்து காந்திட்ட சொல்கிறாரு. இசிசே கர்ச்ச கம் ஹோக்கா. நான் போய் பார்த்துட்டு வந்தால் வந்து செலவு வந்து இன்னும் வந்து குறைவாகும். கம் அப்படின்னா வந்து குறைவுன்னு அர்த்தம். கர்ச்சின்னு செலவு, ஒருத்தர் மட்டும் போனால் செலவு குறைவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் வந்து காந்திட்ட சொல்கிறாரு. யகாங்கு காந்தம் கே பதி கர்ச்ச குஷல் அவர் அச்சா கிரகத்தில் அகாத்தகை. அப்போ வந்து இருந்தாலும் காந்த வந்து தன்னுடைய கணவர் வந்து அந்த காரிய அப்படின்னா வந்து அந்த அலுவலகத்தில் வந்து திறமை வாய்ந்தராக வந்து வேலையில் செய்வார். அவர் செய்யக்கூடிய வந்து வேலை வந்து ஆஃபீஸில் வந்து திறமையாளராகவும் இருந்தார். அச்சா ஒரு நல்ல ஒரு மனிதராகவும் இருந்தாராம். கிரகஸ்து அப்படின்னா அச்சா கிரகஸ்துன்னா ஒரு குடும்பத்தை வந்து நல்ல நிலைமையில் வந்து நடத்தக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தராகவும் காந்தத்தோடைய கணவர் இருந்தார் மகர். ஆனாலும் இதில் வந்து அலுவலகத்திலும் திறமையாக இருந்தாராம், குடும்பத்தை வந்து பராமரிக்கிறதுல ஒரு திறமைசாலியாக இருந்தார். இருந்தாலும் கூட மகர். ஆனால் பாத்துக்கு உன்கே डर काम में उनकी சுக்கர்த்தாகி நஜர் ஆத்திக. இருந்தாலும் கூட அவர் வந்து நம் கண் முன்னாடி வந்து ஒரு முட்டாளாக தெரிஞ்சாராம். அந்த மாதிரி முற்கத்தா அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் வந்து அலுவலகத்தில் ஒரு நல்லவராகவும் இருக்கிறாரு, குடும்பத்தை நடத்துவதில் அதிலும் திறமைசாலியாக இருந்தார். இருந்தாலும் ஒரு விதத்தில் பார்த்தா அவர் வந்து ஒரு முட்டாளாகவும் நம்மளுக்கு தெரிகிறார். ஆத்திகம் முட்டாளாகவும் இருக்கிறார். நஜர் அப்படின்னா வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஒரு முட்டாளாகவும் இருக்கிறாரு அப்படின்றது தான் இந்த இதில் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பேராகிராஃபில். உன்கோ स्टेशन ले जाने के लिए गाड़ी आते हैं. उनको स्टेशन அப்படின்னா வந்து அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு, அந்த வண்டியில் போகிறதுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கோசரம் என்ன பண்ணும், அப்போ வந்து வண்டி வந்து வருது. காடினா வண்டி ஆத்திகை. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வண்டி வருது. காந்தம் கே பதி रुपये लिए बीना हो गाड़ी में जा बैठे இருந்தால் வந்து போய் அப்போ காந்தம் வந்து தன் கணவருக்கு வந்து பணம் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த பணத்தை வந்து அவர் எடுத்துகிட்டு போகாமல் விட்டுட்டார். அந்த ருப்பியிலேயே பீனாகோ காடி, அந்த வண்டிக்கு வந்து போகிற செலவு கொடுத்துருப்பாரு. அவர் வந்து மறந்து என்ன பண்ணார், விட்டுட்டார். அந்த உடனே அந்த காசு எடுக்காமல் போய் என்ன பண்ணுறாரு, வண்டியில் போய் உக்காந்துடுறாரு அவர். बैठ देखें उसके बेटा गाड़ी के पीछे தவுடிக்கர் ஜாத்தாக. உடனே வந்து காசு வந்து வீட்டில் பார்த்தா அவர் போயிட்டுறாரு. இருந்தாலும் காசு வீட்டில் இருக்கு. உடனே அவங்களோட பையன், காந்தத்தோடைய மகன் வந்து
இந்த பேட்டான மகன் அர்த்தம். வண்டிக்கு பின்னாடி ஓடுறான். அந்த மாதிரி அப்பா தவுடுகாரன்னு ஓடுறாரு. அந்த பையன் ஓட்டிட்டு போய் காசை எடுத்துகிட்டு போய் அப்பாட்ட கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி மறதியில் விட்டுட்டு போயிட்டான். இப்போ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வந்து ஓடுறான் பையன். அவர் உன்கோ यदि 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 दिलता ना दब वे घर वापस आते हैं. உடனே ஓடுறாரு. மறுபடியும் என்ன பண்ணுறாப்புல, காசு பணம் எடுத்துகிட்டு போகல. மறுபடியும் வீட்டுக்கு வந்து திரும்பி வந்து நிற்கிறார். நீ கொடுத்ததெல்லாம் எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகல, நான் காசு இங்கே வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு வாபஸ்னால் ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாரு காந்தமுடைய கணவர். யகி ஹமே பதா சல் ஜாத்தாகே. உடனே வந்து அவருக்கே தெரிஞ்சிருச்சா, நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் உக்காந்துட்டு மறுபடியும் வந்து நடக்க ஆரம்பிச்சிடறாராம். என்னவென்றால் பூல்கட்டுங்க. அவர் வந்து ஒரு மறதியாக, அவருக்கு வந்து அதிகமாக வந்து மறதித்தன்மை வந்து இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வச்சிடுறாரு, விட்டுட்டு போயிடுறாரு. ஆஸ்பத்தால் ராஜமுந்திரி ஸ்டேஷன் சே 2 மைல் தூர் பருகே. அந்த அவரே அந்த ஸ்டேஷன்லேருந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரம் இருக்குன்னா 2 மைல் தூரம் இருக்கான். 2 மைல் அப்படி தோணை 2ன்னு அர்த்தம். மைலில் 2 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அது இருந்ததான் அந்த ஹாஸ்பிட்டலு. गाड़ी का किराया बचाया के लिए वे पैतले चलते गए. உடனே வந்து அவர் வண்டியிலேருந்து இறங்கி, கிராயான வாடகைன்னு அர்த்தம். அந்த வண்டிக்கு வந்து அவர் காசில் வீட்டில் விட்டுன்றாருல்ல, அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் நடக்க ஆரம்பிச்சிடறார். பைதல் அப்படின்னா கால்கள்னு அர்த்தம். 2 கால் என்ன சல்த்தேன்னா 2 கால் வந்து 2 மைல் தானே, நம்ம இங்கேருந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடறார் காந்தமுடைய கணவர். ஐசே பச்சானே கேலியே हसारे से कम पैसा वाले गाना गाते हैं. உடனே வந்து அவர் வந்து பைசே வந்து காசு இல்லாத காரணத்தினால என்ன பண்ண, அவருடைய நோக்கமே வந்து அவர்கிட்ட காசு கிடையாது. அதனால் வந்து காசு வந்து நம்ம நடந்தோமா காசு நம்மளுக்கு குறைவாக தானே ஆகும், அதனால் நடந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினைக்கிறாரு. பைசே வாலு கானாகை. அப்போ வந்து கானானா வந்து சாப்பாடு. அப்போ வந்து அவர்கிட்ட காசு இல்லை. அதனால் வந்து அந்த ரோட்டு கடைங்களை என்ன பண்ணுறாரு, எங்கள் காசு வந்து குறைவாக இருக்கிற இடத்துல வந்து அவர் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அங்கே வந்து காசு வந்து குறைவாக இருக்குது ரோட்டு கடைகளில். அவர் பசி எடுத்துக்கிச்சு, இருந்தாலும் அவர் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து சாப்பிட்றாரு. யகாங்கு தக்கு ஷப்பு குச்சி டீக்குங்க. அவர் வந்து குறைந்த அவருடைய நோக்கமே வந்து இதை தான் இருந்தது. கோயி யாத்திரி அவர் டிக்கெட்டு பாபு गाड़ी बदलकर जाने और रुपया बचाने की सलाह देते हैं. கோயி யாத்திரி அப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணார், டிக்கெட் பாபு அப்படி. டிக்கெட் பாபுனா பக்கத்தில் ஒருத்தர் டிக்கெட் எடுக்கிறாங்களா, அந்த வண்டியில் வந்து டிக்கெட் எடுக்கிறவர். அப்போ வந்து டிக்கெட் பாபு காடி அந்த பதல்கர் நீங்கள் போய் என்ன பண்ணுறாரு, நீங்கள் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற வந்து ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவர் ருப்பையா பச்சானேக்கு சலாக தேத்தேங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேத்தேகை தோ காந்தம் கே பதி உஸ்மான் லேத்தேங்க. அவர் சொன்னான்னு வந்து ஒத்துக்கிறாரு. அப்படியா, நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு பக்கத்தில் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இவர் போய் டிக்கெட் எடுக்க போகிறார் காந்தமுடைய கணவர். யகி रेल के डिब्बों में गोई यात्रा बेटिंग का छोड़कर टिकट काउंटर पर कूब कर கோச்சினை को சலாக் தேத்தா ஹோ. உடனே வந்து இந்த பெட்டி வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, சோடுக்கர் அப்படின்னா. அப்போ அவரே சொல்கிறார், இந்த பக்கத்தில் இருக்கவர், இந்த சூட்கேஸ் வந்து நான் பார்த்துக்கிறேன், அதனால் நீங்கள் விட்டுட்டு போங்க, நீங்கள் போய் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க வந்து சொல்கிறாரு. உடனே ஒரு சரின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. உஷேபி மான் லேத்தேகை ஐசா நான் கர்த்தே तो उनका पेटिंग
கோ நகி ஜாத்தாக. உடனே ஒரு டிக்கெட் எடுத்து வந்து பார்த்தா அந்த பெட்டி வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கல. அவர் உட்காந்து அந்த சூட்கேஸ் வந்து அங்கே இல்லை. யகாம் ஹமே பதா சல்தாக கி உண்மை நிர்ணய லேத்தேக்கா சகத்தா. உடனே வந்து உண்மையிலே ஒரு திறமைசாலியை நாம் வந்து அவர் வந்து குடும்ப நடத்துறதுலேயும் ஒரு திறமையாக இருக்கார், வேலை செய்கிற இடத்துலையும் திறமையாக இருக்கார். இருந்தாலும் இவர் வந்து ஞாபக சக்தின்றது ஒரு குறைவாக இருக்குது. உண்மையிலே யார் என்ன சொன்னாலும் இவர் என்ன பண்ணுவாராம், நம்பிக்கை வரான். அந்த மாதிரி வந்து கேரக்டர் அவர். அதுதான் பதா சல்தாக. இவர் யார் என்ன சொன்னாலும் நம்பிக்காரு. ஆனால் இவருக்கு வந்து இந்த திறமை வந்து ஒரு பொருளை வந்து பார்த்துக்கூட திறமை வந்து இவர் கிடையாது. அதான் நிர்ணய லேத்தாக்கோ ஹாஸ்டையை நகிக. அந்த ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற திறமை மட்டும் இவர்கிட்ட வந்து கிடையாது. दूसरे दिन सवेरे एक कूली உன்கா பேட்டிங்கிட்டு ஜாத்தாக. அடுத்த நாள் வந்து இவர் வந்து தொலைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு கூலி அந்த பெட்டி தூக்குறவர் வந்து வராரு. அடுத்த நாள் வந்து ஷபேரேனா காலையில், அடுத்த நாள் காலையில் வந்து அந்த பெட்டி தூக்குறவர் வந்து அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வராரு. ஜாத்தாக உஸ்மி ஏக்கு சாடி அவுரி ஏக்கு ஷோலிகை. அந்த பெட்டியில் வந்து ஒரு புடவையும் ஒரு ப்ளவுஸ் ஒரு ஜாக்கெட்டு இருந்ததான். யக்கு தேக்குக்கர் காந்தம்கு பதிப்பர் ஷக்கு ஹோத்தாக. அந்த பெட்டி திறந்து பார்த்த உடனே காந்தத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷக்கு அப்படின்னா வந்து ஒரு டவுட் வர அந்த எப்படி பெட்டியில் வந்து புடவையும் ஜாயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் மேலே வந்து சந்தேகம் வந்துருச்சான் கணவர் மேலே. ஈஸ்பர் காந்தம் கே பதி துக்கு மகசுஸ் கர்த்தேகை. உடனே வந்து அவளுக்கு வந்து ரொம்ப துக்குன கவலை அடைஞ்சு ரொம்ப துக்குனா வந்து கவலையாயிடுறான். மகசுஸ் அப்படின்னா கவலைன்னு அர்த்தம். தான் கணவர் வந்து ஒரு நல்லவராக இருந்தார் எப்படி அப்படின்ட்டு அவளுக்கே ஒரு சந்தேகம் வந்து ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்கா காந்தம். அப்படி பத்தினிசே பியார் கர்ணேவாளிகை. இருந்தாலும் வந்து அவர் வந்து உடனே வந்து அவர் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி யாருக்கே காந்தமுடைய கணவருக்கு வந்து தன் மனைவி வந்து தன் மேலே வந்து சந்தேகம் அடைகிறது அவர் கேட்டுறான். இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு பியார் கர்ணேவாள் தன்னுடைய மனைவி வந்து தன் மேலே வந்து எவ்வளோ அன்பு அதிகமாக வச்சுருந்தா நானும் தன் மனைவி மேலே தான் அதிகமாக வந்து அன்பு வச்சுருக்கேன். அப்படிதான் பியார் கர்ணேவாளி அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து காந்தமுடைய கணவரை குடிக்குது. நான் தனி மேலே அதிகமாக அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு. இஸ்லியே ஆகையால் உஸ்கா ஷக்கு ஷகன் கர் நகி பார்த்தேங்க. இருந்தாலும் வந்து அந்த சந்தேகன் வர்றதுனால வந்து அவரால் வந்து ஒத்துக்கவே முடியல. யாரால் தன் கணவரை தன் மனைவி எப்படி நம்ம மேலே வந்து சந்தேகப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவருக்கு வந்து கேலி மேலே கேலி வந்து அவருக்கு நிறைய வந்துட்டுருக்கு. இந்த காந்தத்துக்கு வந்து அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. ரெண்டு பேருக்கு மாறி மாறி வந்து சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. ஓப்பனாக ரெண்டு பேரும் கேட்டுடுறாங்க. பசந்த் நிமிட்டு மே காந்தம் கா ஷக்கு தூர் ஹோ ஜாத்தாக. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து காந்தத்துக்கு வந்து இந்த சந்தேகம் வந்து ரொம்ப தூரம் ஓடியே போயிடுச்சான். ஷக்கு இந்த சந்தேகம் வந்து தூர் ஜாத்தாக. தப்பு காந்தம் சே दुकटना प्यार पाकर वे बहुत गुस्स होता है. அப்போ ஒருத்தர் வந்து ஏற்கனவே நம்ம அந்த காந்தத்தோட இதில் பார்த்துருக்கோம், நம்ம டிப்னியில் பார்த்தோம். ஒருத்தர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாருல பெட்டி மாறிடுச்சுன்னு. அந்த மாதிரி வந்து தெரிஞ்ச உடனே வந்து பல மடங்கு வந்து பாசம் வந்து கூட ஆரம்பிச்சு தன்னுடைய கணவர் மேலே. பகுத்து குஷ். அப்போ தான் வந்து காந்தம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி வந்து பகுத்து குச்சுன்னா அந்த சந்தேகம் அந்த மகிழ்ச்சி வந்து அளவில்லாமல் இருந்துச்சான். அதிக அளவுக்கு அதிகமாக வந்து மகிழ்ச்சி அடைஞ்சாலாம் காந்தம். முன்கா குஷா டூண்டா படி ஜாத்தாக. குஷா அப்படின்னா வந்து கோபம்னு அர்த்தம். டுண்டா அப்படின்னா அந்த டண்டா அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த கோபத்தில் கூட வந்து ஒரு குளிர்ச்சி, அந்த ஐஸ் கட்டி பண்ணால் எப்படி ஜில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த கோபத்தில் கூட வந்து ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டது அப்படின்றாங்க. கர்ணேவாளி ககத்தேகை கி ஹர் கிரகஸ்து காந்தம் கே பதி ஜெய்சாகி ஹை. அப்போ இந்த கோபத்தில் கூட வந்து குளிர்ந்தது. இந்த மாதிரி வந்து கிரகஸ்து குடும்பத்தில் வந்து பெண்கள் வந்து இந்த கணவன் மேலே வந்து அந்த அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம சந்தேகன்றது படக்கூடாது. அந்த வாழ்க்கை வந்து எப்பயுமே மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.